முன்னணி நாடான இந்தியா கடந்த 19 ஆண்டு காலம் கீழ் நடுத்தர வருவாய் கொண்ட நாடாகவே தொடர்கிறது என்று கூறியுள்ள உலக வங்கி, வல்லரசு கனவு காணும் நெஞ்சங்களில் இடியை இறக்கியுள்ளது. கீழ் நடுத்தர வருவாய் நாடு என்றால் என்ன, அதிலிருந்து இந்தியா மீண்டு எழ என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. 21ஆம் நூற்றாண்டில் 51 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன்பட்டு தன்னை திவாலான நாடாக அறிவித்த நாடு என்றால் அது நம் பக்கத்து தேசமான இலங்கைதான். 2022ஆம் ஆண்டு சரிவின் விளிம்புக்கு சென்று அதல பாதாளத்தில் எட்டி பார்த்த இலங்கையில் 1 கிலோ அரிசி 190 ரூபாய்க்கும் 1 கிலோ சர்க்கரை 240 ரூபாய்க்கும் விற்பனையானது. தாழ முடியாத பொருளாதார சுமையின் அடையாளமாக 1 கிலோ பால் பவுடர் விலை 1900 ரூபாய்க்கும் ஒரு முட்டை 30 ரூபாய்க்கும் விற்பனையானது. சீற்றம் கொண்ட இலங்கை மக்கள் புராணங்களில் இடம்பெற்றதைப் போல இலங்கை அதிபரின் மாளிகையை எரியும் காடாக மாற்றினர். ஆயினும் தான் சந்தித்த மிக பெரும் பொருளாதார சரிவை அடுத்த 4 ஆண்டுகளில் ஈடுகட்டிய இலங்கை தற்போது பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்டவற்றை சரி செய்து உயர் நடுத்தர வருவாய் கொண்ட நாடாக உயர்ந்திருக்கிறது. இதற்கு நேர்மாறாக உலகின் 200க்கும் மேற்பட்ட கோடீஸ்வரர்கள் வாழும் இந்தியாவில் 23 கோடிக்கும் மிகுதியான மக்கள் வறுமையில் வாடி வதங்கி வருகின்றனர். நம் நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என தன்னார்வ நிறுவனங்கள் தரவுகளை அடுக்கி தங்க முலாம் பூசினாலும் எல்லாமே கவரிங் என்கிறது அண்மையில் வெளியான உலக வங்கியின் அறிக்கை. கரகாட்டக்காரன் படத்தில் வயிறு புடைக்க உணவு சாப்பிட்டு விட்டு பல் குத்தி கொண்டிருக்கும் கவுண்டமணி செந்திலை அழைத்து 2 வாழைப்பழங்களை வாங்கி வர சொல்வார். ஆனால் குசும்புக்கார செந்திலோ ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு மற்றொரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க என கேட்கும் போது அந்த பழம் தானே இது என்பார் செந்தில். ஒப்பீட்டளவில் இந்தியாவின் பொருளாதாரமும் அப்படித்தான். வரும் வருமானம் எங்கே செல்கிறது என தெரியாமல் இதுதான் அது, அதுதான் இது என்பதாகவே கடந்த 19 ஆண்டு காலம் கரைந்தோடி விட்டது. உலக வங்கி வெளியிட்டிருக்கிற அறிக்கையை நாம் உற்று நோக்குவோமானால், நாம் கீழ் நடுத்தர வருவாய் பிரிவினத்தில் இந்தியாவை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாம் அந்த கீழ் நடுத்தர வருவாய் பிரிவிலேயே இருக்கின்றோம். பிறகான பொருளாதார நடவடிக்கைகள் பயன் தந்திருக்கின்றன என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற இலங்கை நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 2019 பெருந்தொற்றுக்கு அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா உயர் நடுத்தர வருவாய் என்கின்ற பிரிவுக்கு தரம் உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா நாம் இன்னமும் கீழ் நடுத்தர வருவாய் பிரிவிலேயே இருக்கிறோம். 2007ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 2026ஆம் ஆண்டு வரை நாம் அந்த கீழ் நடுத்தர பிரிவிலேயே தங்கியிருக்கிறோம். இந்தியாவின் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையின்மைக்கு இந்த அறிக்கை அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் இதே நிலைதான் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கிறது. நிதி இருப்புகள், இந்தியாவினுடைய வெளிநாடு மற்றும் உள் நிதி இருப்புகள் மோசமடைவதாகவே இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. நம்பிக்கை உரிய ஆண்டுகளாக இந்த அறிக்கை சொல்கின்ற ஆண்டுகளிலே மற்றொரு பாகத்தில் இந்த அறிக்கை இந்த ஆண்டுகளில் இந்தியாவினுடைய நிதிநிலை மோசமானதாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றது. இது இந்தியாவினுடைய வரக்கூடிய ஆண்டுகளினுடைய வளர்ச்சி பாதையை கேள்விக்குரியதாகவும் நாம் எடுக்க வேண்டிய தீவிர பொருளாதார நடவடிக்கைகளுக்கான ஒரு போக்கையுமே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீடித்த குறை நடுத்தர வருமான நிலையை உயர் வருமான நிலைக்கு எடுத்துச் செல்ல உள்நாட்டு பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் மிகுதியாக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். ஆனால் உண்மை நிலை என்பது வேலை வாய்ப்பு இல்லாத கரப்பான் பூச்சி இளைஞர்கள் அரசின் மீது கொண்ட சீற்றத்தால் ஜந்தர் மந்தரில் போராட்டம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தற்போது இந்தியாவின் வேலை வாய்ப்பின்மை 5.0 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என தரவுகள் வெளியாகியுள்ளன. இதோடு மட்டுமல்ல, ஆண்களுக்கான வேலை வாய்ப்பின்மை 4.8 விழுக்காடாகவும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பின்மை 5.6 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளது. இதில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பின்மை ஏறக்குறைய 15 விழுக்காடு வரை உயர்ந்து அவர்களின் பாடு திண்டாட்டமாக மாறியுள்ளது. நீங்க கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய பொது வேலை வாய்ப்பு போக்கை நீங்க உற்று நோக்கும் பொழுது ஒன்றை மிக குறிப்பாக நீங்க கவனிக்கலாம். புதியதாக வேலை வாய்ப்புகள் பொது துறைகளிலே உருவாக்கப்படவில்லை. எந்த ஒரு வேலையும்
பொதுத்துறையில் உருவாக்கப்படவில்லை. ஏற்கனவே காலியாகக்கூடிய பொதுத்துறை பணியிடமும் கூட நிரப்பப்படாமலே தற்காலிக பணியாளர்களை கொண்டே நிரப்பப்பட்டு வருகின்றது. ஒரு வேலையை பெறுவதற்கே இங்கு வேலைவாய்ப்பு என்பது இந்த நாட்டிலே பெரும்பாலான குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கான வேலை என்பது இந்த நாட்டிலே மிக குறைவானதாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு என்று நீங்கள் தேடும் பொழுது கூட பெரும்பாலான வேலைவாய்ப்புகள் எந்த மாதிரியான வேலைகளிலே படித்த இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கார்கள் என்றால் பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடிய ஜிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய தற்கால பணிகளில், அதுவும் இந்த ஆப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு பணி என்று சொல்வார்கள். நம்ம யூஸ் பண்ண இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி, உபர், ஓலா போன்ற ஆப்புகளின் அடிப்படையிலே செய்யக்கூடிய வேலைகளிலே நிறைய இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தனியார் துறையிலுமே அதிக அளவிலான தற்காலிக ஊழியர்களே வேலைவாய்ப்புகளே இருக்கின்றன. உலக வங்கி அறிக்கையின்படி உயர் வருவாய் என்ற நிலையை இந்தியா அடைய வேண்டுமென்றால் வேலைவாய்ப்பு மிகுதியாக வேண்டும். அதற்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் மிகுதியாக உருவாகி நிலைத்து செயலாற்ற வேண்டும். ஒரு நாடு நிலைத்த வளர்ச்சியையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் நாம் நோக்கி பயணப்பட வேண்டும் என்றால் அது உற்பத்தி துறையிலிருந்தும் வேலைவாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். உற்பத்தி துறைகளில் உருவாக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளே நிலைத்த வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பை அந்த பொருளாதாரத்திற்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த ஆய்வறிக்கையின் கூற்றுப்படி இந்தியாவினுடைய உற்பத்தி துறை வேலைவாய்ப்பு பங்களிப்பு என்பது 12லிருந்து 14%. இதே மற்ற நாடுகளில் நீங்கள் ஒப்பிடும் பொழுது, குறிப்பாக நீங்கள் வியட்நாம், சைனா போன்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது அது 20%க்கும் மேலாக இருக்கிறது. உண்மைகள் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் என்றாலும் அரசிதழில் வெளியான திட்டங்கள் செயல் வடிவம் பெறாமல் அறிக்கையாகவும் ஆவணமாகவும் மட்டுமே நடுவண் அரசின் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஏழை இன்னும் ஏழையாகவே மாறிக்கொண்டிருக்க, பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவே மாறிக்கொண்டிருக்கின்றனர். ஆக்ஸ்ஃபார்ம் வெளியிட்டுள்ள ஒரு தரவின்படி இந்தியாவின் 70 விழுக்காடு சொத்துக்கள் வெறும் 53 முதலாளிகளிடம் குவிந்து கிடக்கிறதாம். வறுமை குறித்த தரவுகள் இல்லாமல் இந்தியா வளர்ச்சி அடைந்தது என்ற ஒரு வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. வளர்ச்சி என்பது வறுமை குறியீட்டில் நாம் எந்த அளவுக்கு குறைகின்றோம் என்பதையும் உள்ளடக்கியதாகும். அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய வளர்ச்சி என்கின்ற வாதம் கேள்விக்குள்ளதாகவே இருக்கின்றது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்கிறார் கவிஞர் மருதகாசி. எதிர்காலத்திலாவது இந்தியா தனது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி பொதுத்துறை மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாறும் என்று நம்புவோமாக. வேந்தர் செய்திகளுக்காக லெனின் பாலா.